அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது மதுரையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த புகார் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதிமுகவினுடைய கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் ப. சரவணன் என்பவர் இன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு ஒன்று அளித்திருக்கிறார். இதில் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறதாவது, நான் அதிமுகவினுடைய கழக மருத்துவ அணி இணைச் செயலாளராக இருந்து வருகிறேன் என்றும், மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதும் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த அவதூறு பேசி வருகிறார். தொடர்ச்சியாக கடந்த 25/8/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் கெட்ட எண்ணத்துடன் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரைகுறைவாக பேசி அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக இந்த பேசி வருவதாகவும், இது குறித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசிய மாநில தலைவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 வருஷம் டெபுடேஷனில் வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களுக்காக அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் அதிமுகவுடைய மருத்துவர் அணி சார்பாக இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தரதுக்கு அன்னைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். 50 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த ஒரு கட்சி, தமிழகத்தை 31 வருஷம் ஆண்ட கட்சி. மாண்புமிகு புரட்சி தலைவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் சாமானிய மக்களுக்காக. அவரை தொடர்ந்து மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து 3ஆம் தலைமுறையாக இன்று கட்சியை வலிமையாக வழிநடத்தக்கூடிய வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்று கட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக முன்னேறி முதல்வராக வந்திருக்கிறார். இன்றைக்கி கட்சியோட பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். இதுதான் அரசியல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுக்கு மட்டும்தான் இங்கே இடம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்பது மழை பெஞ்சோன்னா முளைக்கிற காளான் மாதிரி. அதிமுக ஒரு ஆலமரம். அப்போ அந்த கட்சியோட மாநிலத்தில் அண்ணாமலைன்றவர் கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார். அவரை கூட அங்கே ஹனி ட்ராப் அண்ணாமலைன்னு தான் சொல்லுவாங்க. அவர் நான் பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு பெருமையை சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பச்சை மயில கையெழுத்து போடுற இன்னும் எத்தனையோ பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாமலைன்றவர் பச்சையாக வீடியோ எடுப்பாருன்னு மட்டும் தெரியும். அதுதான். ஆனால் அதைத்தான் அவர் தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டார் நினைக்கிறேன். பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ கட்சி அது. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி. என்ன செஞ்சார்? மாநில தலைவராகி வந்த உடனே என்ன பண்ணார்? கடந்த தேர்தல் இருக்கும் பொழுது இப்போ அந்த வீடியோ வச்சுருக்கீங்களா? எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை அவர் எவ்வளவு பாராட்டி அதை ஆன் பண்ணுங்கப்பா. அதை கொஞ்சம் பிரஸில் நீங்கள் கொஞ்சம் கூட காமிக்கலாம். ஆன் பண்ணு. வழியும் பாருங்க. இதாகுது இல்லை, அதுதான் இப்போ நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அருண், சரவணன் தற்போது செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். அவர் கூறிய கருத்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதிமுகவினுடைய கழக மருத்துவ அணி இணைச் செயலராக சரவணன் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில இன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதனிடம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த 25/8/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் கெட்ட எண்ணத்துடன் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தரைகுறைவாக பேசி அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். எனவே கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் என்ற முறையிலும் எங்களுடைய பொதுச் செயலாளரை தரைக்குறைவாக பேசி பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையில் சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி
மாநகர காவல் ஆணையர் லோகநாதரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அது சம்பந்தமான காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இந்த சம்பவமானது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜகவினரிடையே கடுமையான வாய்வார்த்தை சண்டையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.